கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இயேசுவின் வாழ்க்கை வரலாறு என்ற தலைப்பிலே இன்றைக்கு இயேசு உலகத்தின் ஒளி அப்படிங்கிற தலைப்பில் தியானிக்கிறோம். இயேசு மக்களோடு பேசினார். நானே உலகத்துக்கு ஒளி, என்னை பின்பற்றி வருகிற எவனும் ஒருபொழுதும் இருளிலே வாழ மாட்டான், அவன் வாழ்வை தருகிற ஒளியை, ஜீவ ஒளியை பெற்றுக்கொள்ளுவான் அப்படின்னு சொன்னார். பரிசேயர்கள் இயேசுட்ட, உன்னை குறித்து நீ பேசும்பொழுது நீ சொல்கிறது உண்மை அப்படின்னு நீ மாத்திரமே சொல்கிற, அதனால் நீ சொல்கிறத நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு இயேசு அவங்கள பார்த்து, ஆமாம், என்னை பற்றி நானே பேசிக்கொண்டிருக்கிறேன், ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் நம்ப முடியும். ஏன்னா நான் எங்கேருந்து வந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியும், எங்கே போக போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியும். நான் உங்களை மாதிரி இல்லை, நான் எங்கேருந்து வந்தேன்னும் எங்கே போகிறேன்னும் உங்களுக்கு தெரியாது. சாதாரணமாக ஒரு மனுஷனை பார்த்து எப்படி எடை போடுறீங்களோ அப்படியே என்னையும் நீங்கள் கணிக்கிறீங்க. நான் யாரை பற்றியும் கணிக்கிறது கிடையாது. ஆனால் நான் கணிக்கும் பொழுது, நான் எடை போடும் பொழுது என்னுடைய கணிப்பு உண்மையாகத்தான் இருக்கும். ஏன்னா தீர்ப்பளிக்கக்கூடிய காலத்தில் நான் தனியாக இருக்க மாட்டேன். என்னை அனுப்பின என் பிதா என்னோட கூட இருக்கார். 2 சாட்சிகள் ஒரே உண்மையை சொன்னால் உங்கள் சட்டம் உண்மைதான் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுது. நானும் என்னை பற்றி சொல்லுகிற ஒரு சாட்சி, அதோடு என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சொல்லக்கூடிய இன்னொரு சாட்சி அப்படின்னு சொன்னார். மக்கள் அவரிடத்துல, உன் பிதா எங்கே இருக்கிறாரு அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் என்னை பற்றியும் என் பிதாவை பற்றியும் அறிய மாட்டீங்க, நீங்கள் என்ன அறிஞ்சு கொண்டா என் பிதாவையும் அறிஞ்சு கொள்வீங்க அப்படின்னு இயேசு பதில் சொன்னார். இயேசு தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இவைகளை சொன்னார். எல்லாரும் காணிக்கை செலுத்தக்கூடிய அல்லது பணம் செலுத்தக்கூடிய இடத்துக்கு இயேசு வந்தார். ஆனால் யாரும் அவரை கைது செய்யலை. ஏன்னா இயேசுவுக்கு அந்த நேரம் இன்னும் வரல. மீண்டும் இயேசு மக்கள்கிட்ட, நான் உங்களை விட்டு போகிறேன், நீங்கள் என்னை தேடுவீங்க, நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீங்க, நான் போகிற இடத்துக்கு உங்களால் வர முடியாது அப்படின்னு சொன்னார். அதனால் யூதர்கள், இயேசு தன்னைத்தானே தற்கொலை பண்ணி கொள்ள போகிறாரா, அதனால தான் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வர முடியாதுன்னு சொல்கிறாரா அப்படின்னு கேட்டாங்க. இயேசு அவங்கள பார்த்து, நீங்கள் கீழேருந்து வந்துவீங்க, நான் மேலேருந்து வந்தவன். நீங்கள் உலகத்துக்குரியவங்க, ஆனால் நான் உலகத்துக்குரியவன் அல்ல. நீங்கள் உங்கள் பாவங்களில் மறிப்பீங்க அப்படின்னு நான் சொன்னேன்.